வணக்கம். ஈரானின் சுப்ரீம் லீடரான அலி கமனேயி கொல்லப்பட்டார் அல்ல, இன்னொரு வார்த்தையில் வீரமரணம் அடைந்திருக்கிறார். 86 வயதான அலி கமனேயி அங்க இருக்கக்கூடிய ஒரு தலைவர் மற்றும் கிடையாது, ஒட்டுமொத்த ஷியா கம்யூனிட்டிக்கான ஒரு மிகப்பெரிய மத குரு, மத தலைவர் கூட. அப்போ வெறும் ஈரானில் மற்றும் இந்த பிரச்சனை வெடிக்கப் போவதல்ல, இதற்கு மேல் ஷியா முஸ்லிம் கம்யூனிட்டி எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த அனைத்து இடங்களிலுமே போராட்டங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள், எதிர்ப்புகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கூட இந்த போராட்டம் வெடித்திருக்கிறது. அலி கமனேயியுடைய மரணத்தை பற்றி எடுத்துக்காட்டும் போது ஈரானில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், அங்க இருக்கக்கூடிய ஆங்கர்ஸ்கள் எந்த அளவில் கண் கலங்கி கதறி அந்த செய்தியை பேசினார்கள் என்று நீங்க இந்த பதிவில் பாருங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். بعد از عمری مجاهدت به روح بلند امام راحل و خلف صالحش قائد اعظم شهید و عظیم الشان حضرت آیت الله العظما امام خمینی، حضرت آیت الله العظما امام خامنه ای درود میفرستیم. ஈரானின் பதில் வரலாற்றிலேயே பார்க்காத அளவில் இதற்கு மேல் அமெரிக்கா, இஸ்ரேல் பார்க்க போகிறது, உலகமே பார்க்க போகிறது என்கிற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறார்கள். அலி கமனேயி மற்றும் இந்த தாக்குதலில் கொல்லப்படவில்லை. ஈரானை சார்ந்த 40க்கும் மேற்பட்ட மிக முக்கியமான அடுத்த லெவல் தலைவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான தகவலை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். நியூயார்க் டைம்ஸ் அமெரிக்காவின் மிக முக்கியமான பத்திரிகை நிறுவனம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ்கள் வழியாக அவர்கள் எடுத்துக்காட்டக்கூடிய விஷயம், டொனால்ட் ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய ரிஸ்கை எடுத்திருக்கிறார். தேனீ கூட்டில் கை வைத்து விட்டார். ஈரானை நீங்க சாதாரணமாக எடை போட்டு விட்டீர்கள். இந்த தாக்குதலுக்கு பின்பு ரிட்டாலியேஷன் வழியாக அமெரிக்க இராணுவ படை வீரர்களுக்கு தான் ஆபத்து அதிகம். அப்போ இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தின் காரணம் யார்? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய டிராபேக்ஸ் என்ன? இந்த போர் எஸ்கலேட் ஆனால் நீண்ட நாட்கள் போகுமா? அலி கமனேயிக்கு பின் ஈரானை நடத்தக்கூடிய தலைவர்கள் யார்? அல்ல அமெரிக்கா, இஸ்ரேல் நினைத்தபடி ரெஜிம் மாற்றம் நடந்து விடுமா என்கிற அனைத்து கேள்விகளுக்கான பதிலை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு ஒரு சில காட்சிகளை நான் உங்களுக்கு காட்ட ஆசைப்படுகிறேன். எந்த அளவில் ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய தலைவருக்காக ரோட்டில் இறங்கி கதறுகிறார்கள். இந்த கோபம் எந்த அளவில் ஒட்டுமொத்த அரபு நாடுகளில் பரவப் போகிறது. ஒட்டுமொத்த அரபு நாடுகளில் ஏற்கனவே ஆன்டி அமெரிக்காவின் ஒரு எதிர்ப்பு வளர்ந்து கொண்டிருக்கும் போது இந்த தாக்குதல், அதுவும் ரம்ஜான் மாதத்தில் நடந்த இந்த தாக்குதல் எவ்வளோ பெரிய எதிர்ப்பை எடுத்து வைக்கப் போகிறது என்று நீங்க உணர வேண்டும். இந்த வீடியோக்களை பாருங்கள். அயத்துல்லா அலி கமேனி, தி சுப்ரீம் லீடர், வயது 86. அவருடன் அவருடைய மகள், பேரன் பேத்திகள், அவருடைய மாப்பிள்ளை மற்றும் மருமகன்,
இந்த அனைத்து நபர்களுமே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதை தாண்டி டாப் மிலிட்ரி அண்ட் செக்யூரிட்டி ஒஃபிஷியல்ஸ் IRGC கமாண்டர் முகமது பக்போர் இவரும் கொல்லப்பட்டார். அலி ஷம்கானி டாப் செக்யூரிட்டி அட்வைசர் அண்ட் ஹெட் ஆஃப் சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் அவரும் கொல்லப்பட்டிருக்கிறார். டிஃபென்ஸ் மினிஸ்டர் அசீஸ் நர்சிதே இவரும் கொல்லப்பட்டிருக்கிறார். சலேஹ் அசாதி ஹெட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் டைரக்டரேட் கொல்லப்பட்டு விட்டார். முகமது ஷிராசி ஹெட் ஆஃப் மிலிட்ரி பியூரோ கொல்லப்பட்டிருக்கிறார். இவர்கள் எல்லாம் மிக முக்கியமான தலைவர்கள். அலி கமினேய்க்கு அடுத்தபடி யாரெல்லாம் அந்த நாட்டை பார்த்திருக்க வேண்டுமோ அவர்களில் மிக முக்கியமான நபர்கள் இவர்கள்தான். இவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட ஹை ரேங்கிங் ஒஃபிஷியல்ஸ் இன் டோட்டல். நான் படித்த ஒரு 4-5 பெயர்கள் மட்டும்தான். சிவிலியன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 53 சின்ன சின்ன குழந்தைகள் ஒரு பள்ளிக்கூடத்தில் நேற்று நடத்திய அந்த பிளாஸ்டில் கொல்லப்பட்டிருக்கிறார். இது போன்ற ஏராளமான விஷயங்கள். எனிவேஸ், அலி கமனேய்க்கு பின்பு இந்த நாட்டை எப்படி நடத்த போகிறார்கள் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஈரானை நீங்கள் சாதாரணமாக பார்க்கக்கூடாது. ஈரானில் பிளான் A, பிளான் B, பிளான் C அண்ட் பிளான் D ஏற்கனவே இருக்கும். அதாவது ஒரு சுப்ரீம் லீடர் மறைந்த உடனடியாக அந்த நாட்டை பார்ப்பதற்காக ஒரு கவுன்சிலை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் கொல்லப்பட்டார், அவர்கள் கொல்லப்பட்டார் அடுத்து. இந்த கவுன்சிலில் மிக முக்கியமாக 3 தலைவர்கள் இருப்பார்கள். இந்த கவுன்சிலில் பிரசிடென்ட் மொசாத் புசஷ்கின், அடுத்தபடியாக ஹெட் ஆஃப் ஜுடிஷரி, எப்படி இந்தியாவில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கிறாரோ அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய ஹெட் ஆஃப் ஜுடிஷரி குலாம் ஹுசைன் மொஹசேனி இவர் அடுத்து. கிளரிக் ஆஃப் கார்டியன் கவுன்சில், ஒரு மௌலானாவையும் அதில் அப்பாயிண்ட் செய்வார்கள். இந்த 3 நபர்கள் தான் இனி ஈரானை கண்ட்ரோல் செய்வார்கள் அடுத்த தலைவர் தேர்வு செய்யும் வரை. அதே நேரத்தில் ஒரு வார் போன்ற சிச்சுவேஷனில் இந்த கவுன்சில் நீண்ட நாட்கள் வரை அந்த நாட்டை ஆளலாம். சரி, த அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் மஸ்ட் அப்பாயிண்ட் த நியூ சுப்ரீம் லீடர் as soon as possible. இந்த கவுன்சில் அலி கமனேய்க்கு அடுத்தபடியாக யார் இருக்க வேண்டும் என்கிற அந்த நபரை கூடை சீக்கிரம் தேர்வு செய்யணும். அந்த சக்சஸர்கள் அவர்கள் யாரெல்லாம் இருக்க போகிறார்கள் அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். முஜ்தபா கமனேய், கமனேயுடைய மகன், இவர் அடுத்த சுப்ரீம் லீடராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அலி ரஜ்னாய், செக்ரட்டரி அண்ட் சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில், ஃபார்மர் பார்லிமெண்ட் ஸ்பீக்கர், இவர் அடுத்த சக்சஸராக இவருக்கும் வாய்ப்பு இருக்கு. மொஹன் கோமி, இவரும் செக்யூரிட்டி அட்வைசராக இருந்தார், கீ அட்வைசராக இருந்தார் கமனேயுடைய ஆஃபீஸில். சாதிக் லர்ஜை, இவர் ஹெட் ஆஃப் எக்ஸ்பெண்டரி கவுன்சில். இது போன்ற இன்னும் ஒரு சில நபர்கள் அந்த பட்டியலில் இருக்கிறார்கள். எனிவேஸ், இந்த செய்தியில் நீங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய நியூயார்க் டைம்ஸில் வெளிவந்த அந்த தகவல். டொனால்ட் ட்ரம்ப் தவறை செய்துவிட்டார் என்கிற இந்த கேள்விக்கான அர்த்தம் என்ன? டொனால்ட் ட்ரம்ப் சிக்கிவிட்டாரா அல்ல அமெரிக்காவை சிக்க வைத்து விட்டார்களா என்கிற இந்த கேள்வி. இதை பற்றி சயத் நக்வி, என்னுடைய மிக நெருக்கமான ஒரு நண்பர், மிடில் ஈஸ்டை பற்றி மிக ஆழமாக ஆய்வு செய்து அங்கே இருக்கக்கூடிய செய்திகளை ஃபோக்கஸ் செய்து கிட்டத்தட்ட ஒரு 55 ஆண்டுகளாக மிடில் ஈஸ்டை ரிப்போர்ட் செய்து வரக்கூடிய ஒரு வெரி வெரி சீனியர் ஜேர்னலிஸ்ட் சயத் நக்வியிடம் நான் கேட்டபோது அவர் கொடுத்த பதில், இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கான மூல காரணம் நேத்தன்யாகு மட்டும்தான். நேத்தன்யாகு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல். நேத்தன்யாகுவை தான் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு சந்தித்து வந்தார். ஆனால் நேத்தன்யாகு நினைத்தபடி அமெரிக்காவை சிக்க வைத்து விட்டார்கள். இனி ஈரானுடைய ரெட்டாலியேஷனுக்கு பின்பு ரஷ்யா, சைனா, இந்த 2 நாடுகள் எப்படி ரியாக்ட் செய்ய போகிறது அதையும் நான் பார்க்க வேண்டும். இந்த இடத்தில்தான் புதிய ரெஜிம், அதாவது ஈரான் தரப்பிலிருந்து வந்த தகவல் படி நீங்கள் கேட்டீர்கள்னா, வரலாற்றில் யாருமே காணாத அளவில் இதற்கு மேல் நீங்கள் எங்களுடைய தாக்குதலை பார்ப்பீர்கள். இதுவரை நாங்கள் நடத்திய தாக்குதல் எல்லாமே ரொம்பவே ஒரு கன்ஃபைண்டாக, கண்ட்ரோலாக தான் இருந்தது. எங்களுடைய சுப்ரீம் லீடரை நாங்கள் இழந்து விட்டோம். இதற்கு மேல் நாங்கள் யோசிக்க மாட்டோம்.
எங்கே எந்த இடத்தில் வேணாலும் எங்களுடைய ஆயுதங்கள் போகும், எங்களுடைய மிசைல்ஸ்கள் போகும். இதற்கு மேல் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு நாங்கள் பாடம் கற்பிக்க தயாராகிவிட்டோம். அமெரிக்கா நேதன்யாகு இந்த அனைத்து செய்திகளுமே கேட்டு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரில் இருக்கிறார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. காரணம், மொசாத் இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அவர்களுடைய அசஸ்மெண்ட் படி மற்றும் CIA அமெரிக்காவின் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி படி இந்த 2 ஏஜென்சிகளுமே கொடுத்த ஒரு மிக முக்கியமான தகவல், இந்த தாக்குதல் மிக டேஞ்சரஸாக மாறப்போகிறது. இந்த தாக்குதலுக்கு பின்பு ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திற்கே இதற்கான இம்பேக்ட் நிச்சயமாக தெரிய வரும். ஏன்னா அந்த அளவில் இவர்கள் எந்த விதமான எக்ஸ்பர்ட்ஸ்களோட ஒப்பீனியனும் இல்லாமல் திடீர் என்று இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் செய்தது ஒரு மிகப்பெரிய தவறு என்று அவர்கள் எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள். சயித் நக்வியிடம் நான் கேட்ட அடுத்த கேள்வி, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது, 3 ரவுண்ட் ஆஃப் பேச்சுவார்த்தை நடந்து முடித்து விட்டது. 4வது பேச்சுவார்த்தை நடக்கப் போவதற்கு முன்பு எதற்காக இந்த திடீர் அட்டாக் நடந்தது? அதற்கு அவர் கொடுத்த பதில், திஸ் இஸ் கால்ட் டிசெப்ஷன். டிசெப்ஷன் என்றால் 2 சம பலசாலிகள் எதிரும் இருக்கும்போது ஒருத்தரை தோற்கடிக்க முடியாது என்ற ஒரு புரிதல் அவர்களுக்கு ஏற்படும் போது பின்வாசல் வழியாக டார்கெட் செய்வது, அதாவது முதுகில் குத்துவதை தான் டிசெப்ஷன் என்று கூறுவார்கள். அதை தான் அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த ரெஜீமில் நீங்கள் பார்த்தீர்கள், அதாவது முதல் பேச்சுவார்த்தை நடந்தது, 2வது பேச்சுவார்த்தை நடந்தது, 3வது பேச்சுவார்த்தை நடந்தது. தொடர்ந்து ஈரான் கொடுத்த பதில் எங்களுடைய ரிலீஜியஸ் பிலீஃபுக்கு எதிராக இருக்கிறது நியூக்ளியர் பாம். நாங்கள் நியூக்ளியர் பாம்பை தயாரிக்கவில்லை, நீங்கள் வேணால் தைரியமாக வரலாம், உங்களை நாங்கள் வரவேற்கிறோம், எங்களோட நாட்டில் நீங்கள் அலசி பார்க்கலாம், நாங்கள் எந்த விதமான நியூக்ளியர் ப்ரோக்ராமையும் நடத்தவில்லை. திஸ் இஸ் வாட் ஈரான் வாஸ் டாக்கிங். அப்போ எப்படி இந்த விஷயம் போருக்கு மாறியது? ஏன்னா நேதன்யாகு he never wanted a peace. பேச்சுவார்த்தை வழியாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கு நடுவே இந்த சமாதான பேச்சுவார்த்தை நடந்துவிட்டால் நாளைக்கு எங்களுடைய ஐடென்டிட்டி என்ன ஆகும் என்கிற ஒரு விஷயத்தை அவர் எடுத்து வைக்கிறார். யார்? நேதன்யாகு. ஸோ நேதன்யாகு நெவர் வாண்டட் அ பீஸ் டாக் பிட்வீன் அமெரிக்கா அண்ட் ஈரான். இந்த இடத்தில் சமீபத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா டொனால்ட் ட்ரம்ப் கிட்டத்தட்ட 8 எலெக்ஷன்ஸ்களை அமெரிக்காவில் தோற்திருக்கிறார். இன்னும் ஒரு சில மாதங்களில் இஸ்ரேலில் அடுத்த தேர்தல் வரப்போகிறது. அப்போ 2 தலைவர்களுக்குமே வரக்கூடிய தேர்தலில் அவர்களால் எந்த விதமான பதிலும் கொடுக்க முடியாத பட்சத்தில் இதை அவர்கள் நாடகமாக எடுத்து வைத்திருக்கிறார். வெஸ்டர்ன் நாடுகளை பார்த்தீர்கள், UK நீங்கள் பாருங்கள், கேர் ஸ்டேமர் அவருக்கு எதிரும் ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது ஈரான் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல், அதற்கான கார்ட்ஸை இன்னும் முழுமையாக இவர்கள் ஓப்பன் செய்யவில்லை. இதற்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்குது. ஆனால் இந்த போர் இனி ஃபுல் ரீஜனல் வாராக மாறப்போகிறது. எப்படி நீங்கள் பார்த்தீர்களா, ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய மொத்தம் 13 நாடுகள். இந்த 13 நாடுகளில் மிக முக்கியமாக லெபனான், ஜார்டன், குவைத், பஹ்ரைன், கத்தார், சவுதி அரேபியா, UAE, ஓமான், இது போன்ற நாடுகள் அனைத்துமே அமெரிக்காவுடைய நட்பு நாடாக இருக்கிறது. இந்த அனைத்து இடங்கள்லையுமே அமெரிக்காவுடைய போர் படைகள், கப்பல் படைகள், விமானப்படைகள் அங்கே இருக்கிறது. அமெரிக்காவுடைய இந்த அனைத்து இடங்கள்லையுமே ஈரான் நேற்றிலிருந்து தாக்குதல்களை நடத்த தொடங்கிவிட்டது. முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்களா, குவைத், பஹ்ரைன், UAEல இந்த தாக்குதல் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கிறது. ரஷ்யா மற்றும் சைனா இவர்களும் அடுத்த நடவடிக்கையாக தயாரிக்க கொண்டிருக்கிறார்கள். இதே இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா நேதன்யாகு எந்த அளவில் அவசரப்பட்டு இந்த முடிவை எடுக்க வைத்திருக்கிறார். நேதன்யாகு மட்டுமல்ல, நேதன்யாகுவை சப்போர்ட் செய்த சவுதி அரேபியா, இப்போது வெளிவந்த தகவல் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா சவுதி அரேபியாவுடைய பிரின்ஸ் கொடுத்த ப்ரெஷர்னால்தான் இந்த தாக்குதலே இவ்வளோ சீக்கிரமாக நடத்தப்பட்டது என்கிற ஒரு விஷயத்தை இவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். இந்த இடத்தில் நீங்கள் பாருங்கள், ஈரானிடம் இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட மிசைல்ஸ்களை ஏற்கனவே இந்த போர் தொடங்குவதற்கு முன்பே அவர்கள் தயாராக வைத்திருந்தார்கள். அந்த அனைத்து மிசைல்ஸ்களுமே எங்களுடைய எக்ஸ்பயர்டான மிசைல்ஸ்கள் என்று கூறிவிட்டார். அப்போது இன்னும் எத்தனை மிசைல்ஸ்கள் அவர்களிடம் இருக்கும் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இதை தாண்டி நேதன்யாகு
2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி அங்கே 1200 ஜூயிஷ் மற்றும் இஸ்ராயலிஸ் கொல்லப்பட்டது, அதை பற்றின ஒரு வழக்கு அவருடைய நாட்டில் அவர் மீது இருக்குது. இது எல்லாமே அவர் பார்க்கணுமா இல்லையா? உலக நாடுகளில் 124 நாட்களில் அவருக்கு எதிராக ஒரு அரெஸ்ட் வாரண்ட் இருக்கிறது. எந்த நாட்டுக்குமே அவர் இறங்க முடியும். இந்த அனைத்தையுமே அவர் சரிபார்ப்பதற்காக இந்த போரை தொடங்கியிருக்கிறாரா என்கிற அந்த விஷயம். ரஷ்யா அண்ட் சைனா இவர்களுடைய இன்வால்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஈரானிடம் ரஷ்யா தன்னுடைய S-400 என்கிற ஒரு மிக பெரிய மிசைல் சிஸ்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது ஏர் டு ஏர் மிசைல் வரும்போது அந்த மிசைலை அவர்கள் தடுத்து நிறுத்திவிடும். சைனா இன்னும் எத்தனை ஆயுதங்களை இன்னும் என்னெல்லாம் கொடுத்திருக்கிறது என்கிற அந்த கணக்கே யாருக்குமே தெரியாது. உதாரணத்திற்கு ஆப்ரேஷன் சிந்தூரும் போது பாகிஸ்தான் இந்தியா மீது ஏவிய ஏராளமான ஆயுதங்கள், அந்த ஆயுதங்களை பற்றி இந்தியாவிற்கு எந்த விதமான புரிதலும் கிடையாது. அந்த அளவில் அவர்கள் அந்த தாக்குதலை நடத்தினார்கள். இது பல பிளாட்ஃபார்ம்ஸ்களில் வந்துவிட்டது. நீங்கள் நரேந்திர மோடியுடைய அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். 11க்கும் மேற்பட்ட ரஃபால் ஜெட்ஸ்களை நாம் இழந்திருக்கிறோம். Because this is what the Indian media has been doing for all these days or years. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் அமெரிக்காவின் நியூஸ் பேப்பர் நியூயார்க் டைம்ஸ் வெளிவிட்ட இந்த தகவல் தான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை இப்போ கிளப்பியிருக்கிறது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் செய்தது ஒரு மிகப்பெரிய தவறு. அங்கே இருக்கிற மக்களே அந்த கேள்வி கேட்க தொடங்கியிருக்கிறார்கள். சைனாவுடைய டெக்னாலஜி, ரஷ்யாவுடைய ஆயுதங்கள், அவர்களுடைய இன்டெலிஜென்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்த அரப் சென்ட்ரல் ஏஷியா என்கிற இந்த ரீஜனை ஒரு மிகப்பெரிய போர்க்களமாக மாற்றிவிடுவார்கள் என்கிற ஒரு அச்சமும் இருக்கிறது. இதை தாண்டி ஜெனி பேண்டன், த எடிட்டர் இன் சீஃப் ஆஃப் எக்கனாமிஸ்ட், இவர் எடுத்து வைத்த அந்த விஷயத்தை பார்த்து பேக் டு பேக் 2 இன்டர்வியூஸ் எடுத்திருக்கிறார் ஸ்டீவ் பேனனுடன். ஸ்டீவ் பேனன் டொனால்ட் ட்ரம்ப்புடைய ரைட் ஹேண்ட். எதற்காக இந்த போர் தேவை? போன வருடமே நீங்கள் கூறும்படி அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் எல்லாம் நாங்கள் அழித்து விட்டோம் என்று தான் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். அப்போது அன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் கூறியது உண்மை என்றால் எப்படி மறுபடியும் அங்கே நியூக்ளியர் சைட்ஸ் இருந்தது, எப்படி கிடைத்தது என்கிற இந்த கேள்வியை மக்கள் கேட்கிறார்கள். இல்லை, இப்போ தான் நாங்கள் அங்கே நியூக்ளியர் சைட்டையே நாங்கள் உடைக்க போகிறோம். அதான் ஈரான், நீங்கள் தாராளமாக வரலாம், நீங்கள் இங்கே இன்வெஸ்டிகேஷன் செய்யலாம், அவர்கள் கூறினார்களா இல்லையா? அப்போ எதற்காக நீங்கள் எந்த தாக்குதலை நடத்துகிறீர்கள் என்கிற இந்த கேள்வி அங்களுடைய மக்களே கேட்கிறார்கள். தட் மீன்ஸ் இட் இஸ் கிளியர் தட் நேட்டன்யாஹூ வாஸ் த ஒன் ஹூ ப்ரொவோக்ட் டொனால்ட் ட்ரம்ப் டு டேக் திஸ் ஆக்ஷன். நவ் இந்த ஆக்ஷன் எடுக்கப்பட்டு விட்டது. இதற்கு மேல் ரெஜீமை மாற்றாமல் நாங்கள் திரும்ப மாட்டோம் என்கிற ஒரு நடவடிக்கையை இன்றைக்கி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் எடுக்கப் போகிறது. ஆனால் அதற்கு முன்பு இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். டொனால்ட் ட்ரம்ப்புடைய மருமகனான ஜெரட் குஷ்னர், இந்த நபர் டொனால்ட் ட்ரம்ப் எங்கே போனாலும், எந்த இடத்திற்கு போனாலும் இவர்தான் அந்த இடத்தில் அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்கிறார். அப்போது பல எக்ஸ்பர்ட்ஸ்கள் கூறக்கூடிய விஷயம், டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய மருமகனை வைத்து பணம் பார்க்கக்கூடிய வேலையை பார்க்கிறார். இது போன்ற பிரச்சனைகளை உருவாக்கி, இது போன்ற போர்களை உருவாக்கி, டெக்னிக்கலி இந்த பணம் எங்கே போகிறது என்றால் அவருடைய மருமகன் வழியாக டொனால்ட் ட்ரம்ப்புடைய குடும்பத்திற்கு தான் போகிறது. பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா இந்த போருக்கு ஒரு பேரும் சூட்டியிருக்கிறார்கள், ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி என்கிற பேரில். இதையே இஸ்ரேல் கூறக்கூடிய வார்த்தை ரோரிங் லயன் பை இஸ்ரேல். இந்த வார்த்தைகள் ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு ஈரான் மற்றும் மற்ற நாடுகள், சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நாடுகள், அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், அவர்கள் மனதிலும் ஒரு மிக பெரிய இமோஷ்னல் சப்போர்ட் இன்றைக்கி ஈரான் பக்கம் திரும்ப தொடங்கி இருக்கிறது. பிகாஸ் ஒரு நபரை, ஒரு கமினேய் என்கிற சுப்ரீம் லீடரை நீங்கள் அந்த நாட்டின் தலைவராக மட்டும் பார்க்கக்கூடாது, ஒட்டுமொத்த அந்த சமுதாயத்திற்கான ஒரு லீடராக தான் அவர் பார்க்கப்பட்டார். அதனால்தான் இந்த அளவில் மக்களுடைய கூட்டம் அலைமோதுகிறது. அதனால்தான் இந்த அளவில் ஈரானின் மக்கள் அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். ஈரான் மட்டுமல்ல, ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் இன்றைக்கி கார்த்தால ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கூட ஈரானில் நடந்த இந்த தாக்குதலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் தொடங்கியிருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் தவறு எந்த பக்கம், நியாயம் எந்த பக்கம், இதெல்லாம் பார்ப்பதற்கு முன்பு ஒரு சாவரன் கண்ட்ரி, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஈரான் போன்ற நாடு, அந்த நாட்டில் அங்கே இருக்கக்கூடிய வளங்களை, அங்கே இருக்கக்கூடிய
கச்சா எண்ணெயை சுரண்டுவதற்காக அமெரிக்கா எடுத்து வைக்கக்கூடிய அந்த சதி திட்டம். இஸ்ரேல் ஒட்டுமொத்த அரபு நாடுகளில் எங்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கம். அதற்கு பதில் கொடுத்த ஈரான் இன்னும் உடையவில்லை. ஈரானில் இன்னும் ஏராளமான தலைவர்கள் இருக்கிறார்கள். ஈரான் ஒவ்வொரு மணி நேரத்தில் புதிய புதிய தகவல்களை கொடுத்து வருகிறது. ஈரானுடைய ஒஃபிஷியல் ஹேண்ட்லைவ் நீங்கள் போய் பார்த்தீர்கள்னா இதற்கான பதிலை நாங்கள் எந்த அளவில் கொடுக்க போகிறோம் என்று மற்றும் பொறுத்திருந்து பாருங்கள். இன்னும் ஒரு 2-3 நாட்களில் யார் எந்த இடத்தில் நிற்கிறார்கள் என்கிற அந்த விஷயம் புரிய போகிறது. ஏன்னா அமெரிக்காவுடைய எக்கனாமிக் ஸ்டாட்டஸும் அந்த அளவில் கிடையாது. இந்த போரை நீண்ட நாட்கள் வரை அவர்களால் தொடங்க முடியாது. இஸ்ரேலில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் ஈரானிடம் இருக்கக்கூடிய அந்த மிசைல் சிஸ்டம், அந்த மிசைல் ப்ரெக்யூர்மெண்ட்டை உலகம் பார்க்க போகிறதா அல்ல இதற்கு இடையே ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்கப் போகிறதா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.